வெல்கம் டு டிஎன்பிசி கோல்டன் நோட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். பார்ட்டியே பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? குழந்தைகள் நாள். அடுத்த செகண்ட் கொஸ்டின், பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது? தை மாதம் முதல் நாள். ஏற்றுமதி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் இறக்குமதி. அடுத்து நாலாவது கொஸ்டின், என் வீடு டேஸ் உள்ளது? என் வீடு அங்கே உள்ளது. அடுத்து முக்கணிகளில் ஒன்று மா. முக்கணிகள் மா, பலா, வாழை, அதில் மா. அடுத்து ஆறாவது கொஸ்டின், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும்? 6 வகைப்படும். எட்டாவது கொஸ்டின், டேஸ் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? பின்வரும் ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் காண்க. தீனா நெருப்பு. பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் திண்டுக்கல். வித்து என்பதன் பொருள் விதை. எதிரொலித்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிர்கூட்டல் ஒலித்தது. அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையெனில் துன்பப்பட நேரிடும். நூலகத்தில் இருப்பவை நூல்கள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. சரியான ஒளிமரபு எழுதுக. குயில் கூவும், காகம் கரையும், பசு கதரும், கிளி பேசும். அடுத்து பாருங்கள் 17வது, உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்தலாகும். பிணி இல்லாமல் வாழ்வது. வேற்றுமை உருபு 8 வகைப்படும். பின்வருவனவற்றுள் எது இனிப்பு சுவை உடையது? தேன். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால் டேஸ் சுருங்கிவிட்டது? மேதினி. மேதினினா உலகம். அடுத்து 21, 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது? விழி வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது முதல் வேற்றுமை. செயற்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது 2ஆம் வேற்றுமை. அடுத்து 22, கழுத்தில் சூடுவது தார். தார்னா மாலை. உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு இரவு பகல். இரவும் பகலும். 24, இடியுடன் மழை வந்தது. அடுத்து 25, தென்றல் வீசியது. அதாவது சரியான சொல்லை இட்டு நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிள்ளையை திருத்தி எழுதணும். தென்றல் 2 சொல்லை என்ன வரும்? தென்றல். அடுத்து 26, நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். அடுத்து 27, நீ ஊருக்கு சென்றாய். உரிய சொல்லை கொண்டு நிரப்பணும். நீ ஊருக்கு சென்றாய். அடுத்து சொல்லுக்கு பொருள் காண்க. சீலை என்பதன் பொருள் புடவை. அடுத்து முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? தாமிரபரணி. அடுத்து வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர்? அறுவடை செய்வர். நிலையான செல்வம் டேஸ் ஊக்கம். பெருமை ப்ளஸ் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? படித்தான். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 36, செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதிக்க? தாயாக. தந்தையாக அவங்க வானத்தை மதித்தார்கள். தாயாக நிலத்தை மதித்தார்கள். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து 38, கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது. அடுத்து 39, கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை. அடுத்து 40, கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். அடுத்து 41, உள் கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும். அடுத்து 42, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும்? ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். 43, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அடுத்து 44, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நேற்று இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு. அடுத்து 45, எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். 46, பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. கழனினா வயல். அடுத்து பாருங்கள் 47, பொருந்தாத ஓசையுடைய சொல் பாய்கையால், மேன்மையால், அடுத்து அடிக்கையால். இதெல்லாம்
நீண்டு ஒலிக்குது. திரும்புகையில் இது வந்து குறுகி ஒலிக்கிறதுனால திரும்புகையில் தான் பொருந்தாத ஓசையுடைய சொல். அடுத்து 48 பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சில என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. இப்போ இந்த இதில் வந்து பார்ட் ஏ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் பி பார்க்கலாம். தேங்க்யூ.